1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறாங்க. துயரப்படுகிறவன் துக்கத்திலே மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். பாருங்க, துயரப்படுகிறவன் துக்கத்திலே மூழ்கியான். அநேகர் துயரப்படலாம், துக்கத்துல மூழ்கி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, இந்த இரவு வேளையில கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். இந்த இரவிலே நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிச்சயம் ஒரு வல்லமை உண்டு. அல்லேலூயா. அது 1வது வசனத்தை பாருங்கள். 102ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. ஹல்லேலூயா. எனவே கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும் என்று சொல்லுகிறார். எனவே சொல்லிட்டு என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. பாருங்க, நிச்சயமா இந்த இரவு வேளையில சபைகளுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம், ஊழியத்திற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம், பரிசுத்தத்திற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயம் நம்முடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு கூட தேவன் நிச்சயம் இடைப்படுவார். எனவே இந்த நாளிலும் கூட நம்முடைய அழைப்பை ஏற்று நம்ம நடுவிலே வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் வெஸ்லி கண்ணதாசன் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொண்டு வருவார். கர்த்தரை நாம்